Welcome to our channel. Today we are going to discuss about scattering of light. So what do you mean by scattering of light? Scattering of light அப்படினா இப்போ ஒரு லைட் வந்து ஒரு பார்ட்டிக்கல் மேலே இன்சிடென்ட் ஆகும்போது அந்த லைட் வந்து நிறைய டைரக்ஷனில் ஸ்கேட்டர் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். இன்சிடெண்ட் ஆகிறதுனால இது இன்சிடெண்ட் லைட் அந்த பார்ட்டிக்கல் மேலே பட்டு நிறைய டைரெக்ஷனில் ஸ்கேட்டர் ஆச்சுன்னா இட்ஸ் known as scattering of light. For example, when sunlight enters the earth atmosphere, ஸோ சன்லைட் இருக்கு, இந்த சன்லைட் வந்து நம்மளோட எர்த் அட்மாஸ்பியரில் என்ட்ராகும். ஸோ நம்ம அட்மாஸ்பியரை சுற்றி நிறைய கேஸஸ் இருக்குது. ஸோ when the atoms and molecules of the gases present in the atmosphere interacts with the sunlight, it refracts in all possible direction. This is known as scattering of light. So the interacting particle of the medium, அந்த மீடியத்தில் இருக்க பார்ட்டிக்கல் இன்ட்ராக்ட் பண்ணது லைட்டோட அதுதான் வந்து என்னென்னா scatterer. Okay, next we are going to discuss about the types of scattering. So when a beam of light interacts with the particle, scattering takes place. So based on the initial and final energy of light beam, ஸோ அந்த லைட் பீமோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜியை பேஸ் பண்ணி it has been classified into two types. One is elastic scattering, another one is inelastic scattering. So what do you mean by elastic scattering? Means if the energy of incident beam of light is equal to the scattered beam of light are same. If it's equal or same, then it is said to be elastic scattering. அதாவது இன்சிடெண்ட் ஆகிற இன்சிடெண்ட் பீம் ஆஃப் லைட்டோட எனர்ஜியும் ஸ்கேட்ரு ஆகிற பீம் ஆஃப் லைட் எனர்ஜியும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். ஸோ இஃப் இதோட ஆப்போசிட் தான் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். தட் இஸ் இஃப் தி எனர்ஜி ஆஃப் incident beam of light is not same, not equal, இல்லைனா வந்து not same to the scattered beam of light. அப்படின்னா அது வந்து inelastic scattering. So based on the nature and size of scatterer அப்படின்னா அந்த இன்ட்ராக்டிங் பார்ட்டிக்கல் ஆஃப், ஸோ ஸ்கேட்ரர் அப்படின்றது வந்து இது இன்ட்ராக்டிங் பார்ட்டிக்கல் ஆஃப் மீடியம் முன்னாடியே சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை பேஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்ரிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ரேலேஸ் ஸ்கேட்ரிங், நெக்ஸ்ட்டு Meyer scattering, Tyndall scattering, next Raman scattering. ஸோ ரேலே ஸ்கேட்ரிங் அப்படின்றது மட்டும் என்னென்னு சொல்லிடுறேன், மிச்சது நாளைக்கு கிளாஸில் மிச்சது எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ரேலே ஸ்கேட்ரிங் அப்படின்னா
when the scattering of sunlight by the atoms or molecules of the gases in the earth atmosphere is known as Rayleigh scattering. அதாவது ரேலே ஸ்கேட்ரிங் அப்படின்னா இப்போ சன்லைட்லேருந்து கேஸஸ்லேருந்து இருக்க ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து எர்த் அட்மாஸ்பியரில் வந்து ஸ்கேட்டர் ஆகுது சன்லைட். ஸோ ரேலே ஸ்கேட்ரிங் அப்படின்னா ஸ்கேட்ரிங் ஆஃப் சன்லைட் பை தி ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ஆஃப் கேஸஸ் இன் தி அட்மாஸ்பியர். ஸோ ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் பை தி ஆட்டம்ஸ் ஆஃப் கேஸஸ் இன் தி அட்மாஸ்பியர் அப்படின்னா ரேலே ஸ்கேட்ரிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம அட்மாஸ்பியர் மேலே இருக்க கேஸஸ் வந்து லைட் சன்லைட் படுறப்போ அந்த லைட் ஸ்கேட்டர் ஆச்சு அப்படின்னா அது ரேலே ஸ்கேட்ரிங். ஸோ இதோட லா என்ன அப்படின்னா தி அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்ரிங், இதோட லா அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்ரிங் is inversely proportional to fourth power of wavelength. அதாவது மேலே பவர் 4 wavelength நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் லாம்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தி அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் எஸ். ஸோ எஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு lambda per 4. So this is known as Rayleigh scattering law.